Hello everyone, this is Sadish from Explore Academy. So, dear students, நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு கிளரிக்கல் போஸ்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீரியஸாக வீடியோ லெக்சர்ஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு குவான்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே வந்துட்டு மிக்ஸ்டாக வரும். ஓகே, ஒரு சீரியஸ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் 10 கொஷின்ஸ் இருக்கும். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும், அதே மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் ரெண்டுமே மிங்கிளாக இருக்கும். சரிங்களா? மெயினாக வந்துட்டு இந்த டாப் 10 கொஷின்ஸில் வந்துட்டு ஒரு செஷன்லையுமே இருக்கக்கூடிய 10 கொஷின்ஸில் வந்துட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்மை எப்படி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அந்த சம்மில் வந்துட்டு என்ன கான்செப்ட் டிபெண்ட் பண்ணி லிங்காக இருக்குது. ஓகேங்களா? அந்த கான்செப்டை வந்துட்டு எப்படி ரீகால் பண்ணி தென் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி எப்படி ஆன்சர் எடுக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் பிகினருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் வீடியோஸ் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு என்னோட வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்பில் வந்துட்டு நான் ஜஸ்ட் என்டையர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அதே மாதிரி ரீசனிங் எபிலிட்டி எல்லாமே சேர்ந்து மொத்தமாக ஒரு அரௌண்ட் ஒரு 200 ஹவர்ஸ் ஆஃப் வீடியோ லெக்சர்ஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்ல இருந்து எலிமெண்டரி லெவல், இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் எல்லா லெவல்லையுமே பார்ட் 1, 2, 3 அந்த மாதிரி நிறையா வீடியோ லெக்சர்ஸ் வந்துட்டு அந்த கான்செப்சுவல் வைஸாக நான் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு ஜஸ்ட் 1 மந்தோட சப்ஸ்கிரிப்ஷனை வந்துட்டு உங்களுக்கு 199 தான். அதே மாதிரி அன்லிமிட்டட் ஆக்சஸ் தான். நீங்கள் செஷன் வந்துட்டு எவ்வளோ டைம் வேணாலும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இது போத் லேப்டாப் ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு மொபைல் ஆப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த செஷன் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இந்த செஷனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பர்டிகுலராக வந்துட்டு எலெக்ஷன் பேஸ் பண்ணி. ஏன்னா பர்சன்டேஜ் இந்த டாப்பிக் நீங்கள் லேர்ன் பண்ணும்போது நிறைய டைப்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதில் இந்த எலெக்ஷன் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ்னா ஒரு பேசிக் சம்ஸ் தான். இனி அப்கமிங் வீடியோஸில் வந்துட்டு இதோட அடுத்தடுத்த லெவலில் உங்களுக்கு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுப்பேன். ஓகே, இங்கே நமக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in an election there were only 2 candidates. One of the candidates secured 40% of the vote and is defeated by the other candidate by 244 vote. The total number of votes polled கேட்டிருக்குங்க. ஓகே, நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு லோஸ் ஆகி தோத்துட்டாரு. எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்குன்னா 40%. அதே மாதிரி எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்காருன்னா 244 ஓட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேலிட் ஓட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நமக்கு ஃபைன் பண்ணணும். ஒரு சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஓட்டெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதெல்லாமே உடனே கவுண்ட் பண்ணி நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதில் இருக்க இன்வேலிட் ஓட் எல்லாமே வெளியே எடுத்துருவாங்க. ஓகே, இங்கே அதை பற்றி பேச கிடையாது. பட் என்னாலும் கான்செப்டுவலாக தெரிஞ்சுக்கணும். இன்வேலிட் ஓட்டெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு பேலன்ஸ் வேலிட் ஓட்டு எவ்வளோ இருக்கோ அதில் வந்துட்டு ஜஸ்ட் அந்த யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களோ அதில் யார் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் வின்னர். ஓகேங்க, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த சம்மில் வந்து 2 பேர் தான். அது நான் இப்போ இந்த சம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பர்சன்டேஜ் டிபெண்ட் பண்ணியிருக்கனால இந்த சம் எப்படி சால்வ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஓவரால் எலெக்ஷனில் வந்துட்டு அந்த டோட்டல் வேலிட் ஓட்டு இருக்கு இல்லைங்களா, டோட்டல் ஓட்டை வந்துட்டு நம்ம 100% எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ 2 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்ம் அதில் ஒரு வின்னர் இருப்பார், அதே மாதிரி லூசர் இருப்பார். நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் படி லூசர் வந்துட்டு 40% வாங்கியிருக்காரு இல்லைங்களா. டோட்டல் வேலிட் ஓட்டில் வந்துட்டு 40% அப்படின்னா நல்லா கவனிச்சிங்கன்னா டோட்டலி 100%. அதில் லூசர் 40% அப்படின்னா லாஜிக்காக வந்துட்டு வின்னர் வந்துட்டு 60% வாங்கியிருப்பார். ஓகே, இப்போ நீங்கள் இந்த டிவியில் வந்துட்டு நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது எலெக்ஷன் டைமில் வந்துட்டு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அந்த மாதிரிலாம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, சென்டென்ஸ் பார்த்துருப்பீங்க. அது மெஜாரிட்டி ஓட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு அந்த எலெக்ஷனில் வந்துட்டு இந்த கேண்டிடேட் யார் ஜெயிச்சாங்களோ அவங்க வந்துட்டு அந்த லூசரோட எவ்வளோ ஓட்டு அதிகமாக வாங்கி ஜெயிச்சிருக்காங்களோ அதை தான் நம்ம வந்துட்டு மெஜாரிட்டி ஓட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எலெக்ஷன் நடக்குது, 100 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ஜெயிச்சவர் வந்துட்டு ஒரு 70 ஓட்டு வாங்கியிருக்காரு. தோத்தவர் வந்துட்டு ஒரு 30 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா, இப்போ ஜெயிச்சவர் வந்துட்டு தோத்தவரோட எவ்வளோ ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு? 40 ஓட்டு வாங்கியிருக்காரு. அந்த 40ங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. அந்த 70 - 30 அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 70, 30க்கான டிஃப்ரென்ஸ் தான் 40. இங்கே பார்த்தீங்கன்னா இது வேல்யூலையும் அதே கான்செப்ட் தான், பர்சன்டேஜுக்கு அதே கான்செப்ட் தான். அப்போ லூசருக்கு வந்துட்டு 40%, அதே மாதிரி வந்துட்டு வின்னருக்கு 60%, மெஜாரிட்டி எவ்வளோ இருக்கும்? 20%. இது தேவையா சார்னா? இங்கே ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஜஸ்ட் தோத்தவர் வந்துட்டு எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் தோத்துருக்காரோ அதே அளவு தான் ஜெயிச்சவர் வந்துட்டு அத்தனை ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருப்பாரு. அப்போ 2 பேத்துக்கான மெஜாரிட்டி ஓட்டு எவ்வளோனா 244 ஓட்டுனா அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஜஸ்ட் 20% வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 244க்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்துட்டு
100%. இந்த மாதிரி லாஜிக்கலாக கால்குலேஷன் போகும்போது டீட்டெயிலாக சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கவனிங்க, 20% வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸில். அப்போ 100% கண்டுபிடிச்சா போதும். நீங்கள் இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது ஒன்று ஹரிசாண்டலாக கம்பேர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வெர்டிகலாக கம்பேர் பண்ணிக்கலாம். வெர்டிகலாக கம்பேர் பண்ணும்போது இங்கே என்ன வேல்யூ வரும்னு எனக்கு தெரியாது. பட் இதோட 5 டைம்ஸ் தான் இங்கே இருக்குது அப்படின்னா, அப்போ இதோட 5 டைம்ஸ் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் 200 வச்சா 1000, 44 வச்சுன்னா 120, அப்போ 220, அப்போ 1000, 220. கிளியர் ஆச்சுங்களா? அப்போ இதில் இந்த சம்மில் தெரிஞ்சுக்க வேண்டிய மெயினான விஷயம் என்னன்னா, மெஜாரிட்டி ஓட்டுங்கிறது வந்துட்டு வின்னர் அண்ட் லூசரோட நம்பர் ஆஃப் ஓட்டோட டிஃபரன்ஸ் இருக்குல்லையும் அதுதான் மெஜாரிட்டி ஓட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் வச்சு இந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு மென்சுரேஷன் வந்து பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் டேஸ்லாம் வந்துட்டு ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், சர்க்கிள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, ட்ரையாங்கிள் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து 2 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது ஜஸ்ட்டு ஒரு இடம்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்பேஸில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 2 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அதான் நம்ம ஏரியான்னு சொல்லுவோம். அதே ஒரு 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கியூபாக இருக்கட்டும், கியூபாய்டு, சிலிண்டர், கோனு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட் சொல்லுவோம். இதெல்லாம் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கோ அது வந்துட்டு நம்ம வால்யூம் சொல்லிக்கும். சரிங்களா? அப்போ இங்கே கியூப்னு என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, இப்போ 4 சைடு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கொயர்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி 6 ஸ்கொயரை வந்துட்டு நம்ம கம்பைன் பண்ணோம்னா நமக்கு வந்து கியூப் கிடைக்கும். இதில் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கியூபோட வந்துட்டு சைடு வந்துட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா வால்யூம் வந்துட்டு எவ்வளோ % இன்க்ரீஸ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து நார்மலாக வந்துட்டு ஒருவேளை கியூபோட சைடு வந்துட்டு நான் ஏன்னு எடுத்துட்டேன்னா வால்யூம் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் ஏ கியூப். இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. சரிங்களா? இப்போ கியூபோட வால்யூம் கேட்டால் ஜஸ்ட் ஏ கியூப்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே எல்லாமே பர்சன்டேஜ் டிபெண்ட் பண்ணிருக்கு, வேல்யூவாக கொடுக்க கிடையாது இல்லைங்களா? அப்போ நம்மள ரேண்டமாக ஒரு வேல்யூ சூஸ் பண்ணுங்க, எனி வேல்யூ. நான் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் சைடை வந்துட்டு 10ன்னு எடுக்கிறேன். அப்போ வால்யூம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 10 கியூப் 1000 இருக்கும். புரிஞ்சுச்சுன்னா நெக்ஸ்ட் அதே சைடு வந்து 20% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 10 எடுத்தது 20%, 10ல் 20% 2, அப்போ 12 மாறும். இப்போ 12ஓட கியூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1728. ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிச்சு. சைடு 10ஆக இருக்கும் போது வால்யூம் 1000 காமிக்குது. சைடு 20% இன்க்ரீஸ் ஆகி 2ஆக காமிக்கும் போது வால்யூம் வந்துட்டு 1728 காமிக்குதுன்னா அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 728 இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஜிக்காக. நீங்கள் எந்த வேல்யூ கொடுத்தாலுமே உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும் பர்சன்டேஜ் வைஸ். ஓகேவா? பட் எனக்கு கன்வீனியன்ட் இருக்குன்னா 10ன்னு கொடுத்துட்டு நீங்கள் 100 கூட சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 728 வந்து எது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? ஒரிஜினல் வால்யூம் வந்துட்டு 1000ல இருந்து அவங்க பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் இன்ட்டு 100 போட்டுக்கலாம். இந்த 0000 கேன்சல் ஆயிரும். கீழே எப்பவுமே ஒரு 0 இருந்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கும் ரிசல்ட்டில். சரிங்களா? 72.8%. தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த லாஜிக்கல் அப்ரோச் வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்முலா வைஸ் நமக்கு ட்ரெடிஷ்னலாக நம்ம போக வேணாம் சொல்ல வரேன். சரிங்களா? நீங்கள் இப்போ சைடை வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸ் ஒய்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே டெசிமலாக மாறிடும். அப்போ அந்த சம்மை டீல் பண்ணுறது நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டாக மாறிடும். சரிங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பாருங்களேன். ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஏஜஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் சொல்லித்தரேன். எப்பவுமே வந்துட்டு ஜஸ்ட் ஒருத்தரோட ஏஜ் வந்துட்டு ஜஸ்ட் ப்ரெசன்ட்ல, தென் பாஸ்ட்ல, தென் ஃபியூச்சரில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கலாம்னா, இங்கே பாருங்க, இப்போ ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்குன்னா ஜஸ்ட் இங்கேருந்து ப்ரெசென்ட் வரதுக்கே நமக்கு ஒரு 4 இயர்ஸ் தேவைப்படும். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கே ஜஸ்ட் இன்னொரு 4 இயர்ஸ் தேவைப்படும் சொல்ல வராங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. அப்போ ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு போகணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரெசென்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கு போனால் மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரனா கூட நம்ம ஆட் பண்ணணும்னு சொல்ல வரேன். சரிங்களா? இங்கே நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ தி ரேஷியோ ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் ஏ அண்ட் பி 8 years ago was 4:5. 8 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரோட ஏஜோட ரேஷியோ வந்து 4:5 இருந்திருக்கு. தென் 4 years from now, 4 years from nowனா ஆஃப்டர் 4 years, ப்ரெசென்ட்ல இருந்து ஆஃப்டர் 4 years முடியும் போது ரேஷியோ எவ்வளோக்கு மாறுதுன்னா 11:13 இருக்குன்னா, அப்போ அவங்களோட டோட்டல் ஏஜ் என்னவா இருக்கும்? அட் ப்ரெசென்டோட டோட்டல் ஏஜ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நான் எப்பயும் போல வந்துட்டு கவனிச்சுக்கோங்க. எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோ இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதை வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கங்க. வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு காமன் ஃபேக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 4x, 5x எப்போனா 8 years ago. சரிங்களா? இது வந்துட்டு 8 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கவனிச்சுக்கேன். இப்போ இதில் வந்துட்டு ப்ரெசென்ட்டுக்கு வரணும்னாவே +8 ஆட் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்கு போகணுன்னாவே ஜஸ்ட் இன்னொரு 4 ஆட் பண்ணும். அப்போ ஓவராலாக எனக்கு எவ்வளோ ஆட் பண்ணுன்னா 12 ஆட் பண்ணும். ஏன் சார் ஆட் பண்ணுறோன்னா வெயிட். அதே மாதிரி பியோட ஏஜும் வந்துட்டு இந்த 12 எப்படி கிடச்சிருக்குன்னா, அந்த 8 இயர்ஸில் பிஃபோர்ல இருந்து ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது ஒரு 8, அந்த ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சருக்கு ஒரு 4 இயர்ஸ் போகும்போது +4, அப்போ 8 + 4 12. ஓகேங்களா? இதை ஆட் பண்ணால் மட்டும்தான், ஏன்னா இது வந்துட்டு இப்போ தான்
இந்த 4x, 5xங்கிறது இப்போ எப்போ ஏஜ்னா 8 இயர்ஸ் பிஃபோர் ஏஜ். ஆனா 4x + 12, 5x + 12 எப்போ இந்த 4x கூட 12 ஆட் பண்றோமோ அது 4 வருஷத்துக்கு அப்புறம் பிரசன்ட்ல இருந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் மாறிடுது. ஏன்னா பாஸ்ட்ல இருந்து ஒரு 8 ஆட் பண்ணியாச்சு, 8 ஆட் பண்ணி பிரசன்ட்க்கு வந்தாச்சு, பிரசன்ட்ல இருந்து ஒரு 4 ஆட் பண்ணி ஃபியூச்சருக்கு போயாச்சு. இப்போதான் நமக்கு வந்துட்டு இந்த 11/13 கூட நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். சரிங்களா? இது நார்மலா ட்ரெடிஷனலா சால்வ் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் இங்க பாருங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க. இங்க 4x 4 into 3, 4 into 13, ஐம் சாரி 4 into 13 52, 11 into 5 55. அதாவது x டைம்க்கு வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டிஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. இங்க 4x 13. அப்போ 4x into 13 52x. இங்க வந்து 55x னா 52க்கும் 55க்கு டிஃபரன்ஸ் எவ்வளவுனா ஜஸ்ட் 3x. புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு இங்க வேல்யூ வந்துட்டு சேமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வேல்யூ சேமா இருக்குன்னா ஜஸ்ட் இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுங்கன்னு சொல்றேன். இது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 11க்கு 13 டிஃபரன்ஸ் 2, 2 வந்துட்டு ஏதாச்சும் ஒரு 12 கூட மல்டிப்ளை பண்ணுங்க. தஃபோர் 24. இது ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் சொல்றேன். இது மாதிரி என்னோட வீடியோ லெக்சர்ஸ்லாம் உங்களுக்கு நான் கிளியரா எடுத்து கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8ன்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ ஏதாச்சும் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கேன். இப்போ இங்கே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ 4x 5xங்கிறது 8 இயர்ஸ்க்கு முன்னாடி மொத்தமாக உங்களோட ஏஜ் வந்துட்டு 9x இருக்கும். அதுக்கு மட்டுமே எவ்வளோ இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸுக்கு 8னா 9xக்கு வந்துட்டு 72 இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வரும்போது 72 கூட வந்துட்டு ஒருத்தராக இருந்தால் 8 இயர்ஸ் ஆட் ஆகும். இங்கே 2 பேர் இருக்கனால 8 + 8 16 ஆட் ஆகி பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும்? 88க்கு ஈக்குவல் இருக்கும். பெர்சன்டேஜ் வந்துட்டு டோட்டல் பெர்சன்டேஜ் வந்துட்டு 88க்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு கிளியர் ஆச்சுங்களா? சரிங்களா? பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் 4th சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். டைம் அண்ட் ஒர்க்ல நான் இப்போ இங்க ரொம்ப டைம் எடுக்க வேணாம். ஜஸ்ட் இந்த சம்முக்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண சொல்லிடுறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு என்னோட வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு எடுத்திருப்பேன். சரிங்களா? இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the efficiency of A, B and C are in the ratio 7:3:5. Working together, they can complete a task in 7 days. In how many days A alone complete 20% of the task ன்னு சொல்றாங்க. ஓகே. அப்ப இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்திருந்தாவே ஒரு சின்ன சின்ன இன்ட் கொடுத்துறேன். ஜஸ்ட் ரேஷியோ கொடுத்திருந்தாவே அந்த ஏபிசியோட இண்டிவிஜுவல் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். அதாவது ஏ வந்துட்டு 7 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும் பெர் டே, பினால 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும், சினால வந்துட்டு 5 யூனிட் கம்ப்ளீட் பண்ண முடியும் பெர் டேக்கு. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அப்போ 7 + 3 10, 10 + 5 15. அப்போ ஒரு நாளைக்கு வந்துட்டு இந்த ஏபிசி எல்லாம் சேர்ந்து மொத்தமாவே 15 யூனிட் ஒர்க் பண்ண முடியும்னா அப்போ 7 டேஸ்ல அந்த ஒர்க் முடிச்சிருக்குன்னா அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பெர் டேக்கே 15 யூனிட்னா 7 டேஸ்க்கு வந்து 7 × 15 வந்துட்டு 105 யூனிட். இந்த ஐடியா வச்சு டோட்டல் ஒர்க் கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? இப்போ இதுல வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் ஒர்க் கண்டுபிடிக்க வேணாம், ஒன்லி 20% ஆஃப் த டோட்டல் டாஸ்க் வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணா போதும். அப்போ இதுல 20% பார்க்கும்போது கவனிச்சுங்க, டோட்டல் ஒர்க்கோட 20%ங்கிறது 10%ங்கிறது 10.5. அப்போ 20%ங்கிறது ஜஸ்ட் 21. அப்போ இந்த ஒர்க் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரிங்க? இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கான டைம் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். செக் பண்ணி பார்த்தா ஏவோட 1 டே ஒர்க் வந்துட்டு ஏவோட 1 டே ஒர்க் வந்துட்டு 7 யூனிட். நம்பர் ஆஃப் டேஸ் தான் கேட்டிருக்காங்க தெரியல. எப்பவுமே வந்துட்டு 1 டே யூனிட் கூட 1 டே ஒர்க் கூட வந்துட்டு நம்பர் ஆஃப் டேஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் ஒர்க் கிடைச்சிரும். ஓகேங்க? அப்போ 21 யூனிட் வேணும்னா 21 டேஸ் 21 யூனிட்க்கான டைம் கிடைச்சிரும். 105 போட்டிங்கன்னா 105 யூனிட்க்கான டைம் கிடைச்சிரும். இப்போ 21க்குனால நமக்கு வந்து 3 டேஸ்ல ஒர்க் முடிச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா கவனிச்சுங்க. ஜஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ஜஸ்ட் 1 டே ஒர்க்கு கூட நம்ம டூரேஷனை மல்டிப்ளை பண்ணோம்னா எப்பவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டோட்டல் ஒர்க்குக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஒரு லைனை வச்சு இந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க டோட்டல் ஒர்க் கேட்டா டோட்டல் ஒர்க்கான யூனிட்டை சப்ஜெக்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து டோட்டல் ஒர்க்கோட 20% தான் கேட்டிருக்கனால நான் வந்துட்டு அதை மட்டும் எடுத்துட்டேன்னு சொல்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட் 5th சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நிறைய கான்செப்ட் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம என்ன பிரைஸ்க்கு வாங்குறோமோ அதை வந்துட்டு காஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவோம். என்ன பிரைஸ்க்கு சேல் பண்றோமோ அது வந்துட்டு செல்லிங் பிரைஸ். அப்புறம் மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது காஸ்ட் பிரைஸை விட கொஞ்சம் அதிகமாக மார்க் பண்ணி அதுல இருந்து நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுல நிறைய கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செல்லிங் பிரைஸோட வேல்யூ வந்துட்டு காஸ்ட் பிரைஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி செல்லிங் பிரைஸோட வேல்யூ வந்துட்டு காஸ்ட் பிரைஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு லாஸ் ஆயிரும்னு சொல்லுவாரு. ஓகேங்களா? எப்போ நோ லாஸ் நோ கெயின் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு காஸ்ட் பிரைஸோட வேல்யூ செல்லிங் பிரைஸ் வேல்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இது வந்துட்டு நம்ம பேசிக்காக லேர்ன் பண்ணது. பட் இந்த மாதிரி சம் சால்வ் பண்ணுறதுக்கு
நமக்கு பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு அது கொடுக்காத வரைக்கும் பெர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம 100% எடுத்துக்கலாம் சொல்கிறேன். சார் அப்போ செல்லிங் ப்ரைஸ் சார், செல்லிங் ப்ரைஸ் எழுதும் போது ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு ப்ராஃபிட் ஆயிருக்கா இல்லை லாஸ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். செக் பண்ணி பார்த்தா a person sold an article at a loss of 15% சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விற்கும் போது 15% லாஸ் ஆச்சு. ஒருவேளை அடி sold it for rupees 120 more you would have gained 15%. ஒரு இதை ரெண்டு விதமா நம்ம படிக்கலாம். ஒன்று 120 ரூபா அதிகமாக வச்சு வித்தானா அவனுக்கு 15% கிடைக்கும். ஒருவேளை அவன் 15% ப்ராஃபிட்ல வச்சு வித்தானா அவனுக்கு 120 ருபீஸ் அதிகமாக கிடைக்கும். ரெண்டுமே ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்கானா சப்போஸ் வந்து 20% ப்ராஃபிட்ல வேணும் அப்படின்னா என்ன விலைக்கு வித்துருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கவனிச்சுக்கங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நான் 300க்கு சேல் பண்ணாம 320க்கு சேல் பண்றேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் கிடைக்கும். இந்த 300ங்கிறத ஒரு இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 320ங்கிறது ஒரு கரண்ட் செல்லிங் ப்ரைஸ்னு வச்சுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராங்கிறது எப்பயுமே எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸோட டிஃபரன்ஸுக்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இங்கே பாரு 320க்கு 300 டிஃபரன்ஸ் சொல்லுங்க 20. இது வேல்யூ வைஸ்க்கு இதே கான்செப்ட் தான், பர்சன்டேஜுக்கு இதே கான்செப்ட் தான். நம்ம காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு 100 எடுத்துட்டோம் அப்படின்னா இனிஷியல் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு என்னன்னு செக் பண்ணும்போது 15% லாஸ் இருந்துச்சுன்னா 85% தானே இருக்கும். எஸ் ஆர் நோ? எஸ். அதே மாதிரி கரண்ட் செல்லிங் ப்ரைஸ் வந்துட்டு 15% கெயின் இருந்துச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 115% இருக்கும். புரிஞ்சுங்களா? இங்கே கிடைக்கிற 120 ருபீஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது? இங்கே எக்ஸ்ட்ரா வந்துட்டு 30% வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எக்ஸ்ட்ரா கிடைக்கிற 30% வந்துட்டு ஜஸ்ட் ருபீஸ் 120க்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அதை வச்சு காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா 100% கண்டுபிடிங்க. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து 20% கெயினில் கேட்டிருக்காங்க. அப்போ 30% 120க்கு ஈக்குவலாக இருக்குன்னா 20% கெயின்னா 120% வந்துட்டு எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கும்? இங்கே ஃபார்முலா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கான்செப்டை லேர்ன் பண்ணி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாஜிக்கல் ஆப்ரேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 30% வந்துட்டு 120 அப்படின்னா 120% எவ்வளோன்னு பார்க்கும்போது இட்ஸ் வெரி சிம்பிள். இதோட 4 டைம்ஸ் தான் இங்கே காமிக்குது. அப்போ இதோட 4 டைம்ஸ் எவ்வளோனா ஜஸ்ட் 480க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? அப்போ இதில் மெயினான லைன் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்துட்டு எக்ஸ்ட்ராங்கிற ஒரு விஷயம் எதை மெயின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு செல்லிங் ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ் தான் மெயின் பண்ணுது. இந்த ஒரு விஷயம் மைண்டில் வச்சுட்டாவே இந்த சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கொஷின்ஸ். பட் இங்கே என்ன நார்மலாக இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ்வலாக வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் இங்கே என்னன்னா 3 இயர்ஸ்க்கான கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. The difference between the compound interest and the simple interest on a certain at the rate of 10% per annum for 3 years is rupees 248. Find the sum and கேட்டிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் இல்லை சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் சம்முங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா பிரின்சிபல். அது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தோ இல்லை ஒரு நபர்கிட்ட இருந்தோ எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க, இல்லை ஒரு நபருக்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ எவ்வளோ கடன் கொடுத்துருக்கீங்க, இல்லை டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டடு ஆட் ஆகாமல் இருக்கக்கூடிய இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மணி தான் நம்ம பிரின்சிபல்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க ஈஸி ஆன்சர் கிடச்சிரும். இந்த மாதிரி வந்துட்டு இதில் நான் ரெண்டுமே சொல்லித்தரேன். டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 இயர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கங்க. ஈஸி ஆன்சர் வந்துடும். PR²/100². ஆனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு ஆரோட வேல்யூ நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் 10 அப்படியே டேரெக்டாக நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது 2 இயர்ஸ்க்கானது. சப்போஸ் வந்துட்டு இது வந்துட்டு 3 இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ். இந்த பேட்டர்ல நீங்க யூஸ் பண்ண போதும். பட் ஆரோட வேல்யூ நீங்க எப்பவுமே எதுல எழுதணும்னா ஜஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிராக்ஷன்ல தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 10% ஃபிராக்ஷன் என்னவா இருக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள். 10% நம்ம எப்படி எழுத முடியும்னா 10/100. அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 1/10 சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதும் போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா லிசன். நான் இதை அப்படியே உல்டாவே எழுதிக்கிறேன். ஜஸ்ட் பிரின்சிபல் தான் நான் கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கலாம். ஆரோட வேல்யூ வந்துட்டு ஃபிராக்ஷன்ல வந்துட்டு பர்சன்டேஜ்ல 10 காமிக்குது. ஃபிராக்ஷன்ல வந்துட்டு 1/10 காமிக்குது. அப்போ R² போது ஜஸ்ட் 1/100. 1/10 the whole square. ஓகேங்களா? தென் இங்கே R 1/10 plus 3 is equal to difference வந்துட்டு 248. Then P into 1/100. 10 3s are 30. 30 plus 1 இதை சால்வ் பண்ணும்போது 31/10 கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 248. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 31 வந்துட்டு இதில் பெர்ஃபெக்டாக 8 டைம்ஸ் வரும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 1000 வந்து போகும்போது 8 into 1000 உங்களுக்கு எவ்வளோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8000க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 3 இயர்ஸ்க்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ்
ஒருவேளை டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாலுமே டிஃபரன்ஸ் கேட்டிருந்தா பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. இங்க டிஃபரன்ஸ் குடுத்துருக்கனால பிரின்சிபல் கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க எல்லாத்துக்குமே இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். சம்டைம்ஸ் டிஃபரன்ஸும் பிரின்சிபல் குடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருப்பாங்க. சேம் இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பேட்டர்ன் மாரி. வேல்யூஸ் மட்டும் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் HCF அண்ட் LCM. சம்டைம்ஸ் ரேர் கேஸ்ல வந்துட்டு SBIல வந்துட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஜஸ்ட் இந்த HCFனாவே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அந்த ஃபேக்டர் வந்துட்டு ரெண்டுலயுமே வந்துட்டு காமனா இருக்கணும். ஒருவேளை நிறைய ஃபேக்டர்ஸ் காமனா இருந்துச்சுன்னா அதுல காமனா இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டோ நம்ம அதுதான் ஹையஸ்ட் ஃபேக்டர்னு சொல்லிருக்கோம். சரிங்களா? இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்கானா ஜஸ்ட் 2 நம்பர்ஸோட ரேஷியோ எவ்வளவுன்னு கொடுத்திருக்கானா 3:5 சொல்லிருக்காங்க. எப்பவுமே வந்துட்டு ரேஷியோக்கு வந்து நம்ம HCF எடுக்க முடியாது. வேல்யூக்கு தான் எடுப்போம். அதனால வந்துட்டு நான் அத வேல்யூவா மாத்திக்கிறேன். இது பார்க்கும்போது தெரிஞ்சிரும். அப்ப 3x 5x தான் அதோட வேல்யூனா அப்ப ரெண்டுலயுமே காமனா என்னவா இருக்கு? ஜஸ்ட் HCFங்கிறது. காமனா என்ன இருக்கு? அது HCF-ஆ இருக்கும். இங்க என்ன காமனா இருக்கு? ரெண்டுலயுமே காமனா x தான் இருக்கு. அப்ப அது வந்து கொடுத்திருக்க 17க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி கான்செப்ட் போய்க்குங்க. ஓகேவா? அப்ப x ஓட ஜஸ்ட் HCF ஓட வேல்யூ வந்துட்டு 17 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? x-க்கு ஈக்குவலா இருக்கணும். அவங்க டோட்டல் தி சம் ஆஃப் தி நம்பர்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் தி நம்பர் மொத்தமா எவ்வளவு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 8x-க்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ ஒரு x வந்து 17னா 8 times of 17 will be 136. 136க்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு லைன் தான் HCFனாவே இங்க சார் 3 காமன் கிடையாது. அதே மாதிரி 5 காமன் கிடையாது. ரெண்டுலயுமே வந்துட்டு x மட்டும் தான் காமன். அப்ப எது அது x-ஆ இருக்கலாம், y-ஆ இருக்கலாம், 2-ஆ இருக்கலாம், 3-ஆ இருக்கலாம். என்ன நம்பர் காமனா இருக்கோ, என்ன வேரியபிள் காமனா இருக்கோ அத தான் நம்ம HCF-ஆ எடுக்க முடியும். சரிங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கேட்டிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு 2000 பிசினஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காரு. இன்னொருத்தர் வந்துட்டு 3000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 1 வீக் இல்லைன்னா 1 மந்த் முடியும் போது ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு 500 கிடைக்குதுன்னா அப்ப இவருக்கு எவ்வளவு ஷேர் போகும் அவருக்கு எவ்வளவு ஷேர் போகும்னு கேட்டாங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா என்ன ரேஷியோல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ரேஷியோல இருக்கோ அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூக்கு வந்து ரேஷியோ எடுத்துருங்க. அப்ப காமனா இருக்க 30 கேன்சல் ஆயிருமா? 2:3. அப்ப இன்வெஸ்ட்மென்ட்க்கு என்ன ரேஷியோ கிடைக்குதோ அதுவே நம்ம எதுக்கோட ரேஷியோ எடுத்துக்கலாம்? ப்ராஃபிட்டோட ரேஷியோக்கு ஈக்குவலா எடுத்துக்கலாம். இப்போ 5 ரேஷியோ வந்துட்டு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 500க்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ ஒரு ரேஷியோ 100 வச்சு 2 ரேஷியோக்கு 200க்கு போயிடும். அவருக்கு வந்து 300 போயிடும். ஓகேவா? இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் சாரி பார்ட்னர்ஷிப் சம் சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிச்சுக்கங்க. இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோவும் ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் ஈக்குவல். ஓகேங்களா? அந்த லாஜிக்ல நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லியிருக்கானா rupees 15,600 was invested by A and B together. ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமா வந்துட்டு 15,600 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. அதுல they got a profit of 2,600 at the end of the year. ஒரு வருஷம் முடியும் போது 2,600 ப்ராஃபிட் கிடைக்குது. அதுல B யோட ஷேர் வந்துட்டு 1,200 எடுத்தாச்சு அப்படின்னா A வோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரியல. என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இவங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்துட்டு 2,600ல வந்துட்டு கவனிச்சுக்கங்க. 2,600ல வந்துட்டு B வந்துட்டு 1,200 எடுத்திருந்தாரு அப்படின்னா அப்ப பேலன்ஸ் வந்துட்டு 1,400 வந்துட்டு A எடுத்திருப்பார். கரெக்ட்டுங்களா? அதை வச்சு பார்க்கும்போது கவனிச்சுக்கங்க. ரேஷியோ எடுக்கும்போது 00 கேன்சல் ஆச்சு. 2 டேபிள் வந்துட்டு இது 7 டைம்ஸ் இது வந்துட்டு 5 டைம்ஸ். ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஜஸ்ட் ப்ராஃபிட்டோட ரேஷியோ கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஃபிட்டோட ரேஷியோ நான் என்ன எடுத்துக்கலாம்? ஜஸ்ட் கான்செப்ட் படி இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ எடுத்துக்கலாம் சொல்றேன். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7:5ல இருக்கு அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 12 ரேஷியோ வந்துட்டு 15,600க்கு ஈக்குவலா இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது 1 ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 12 வந்துட்டு 156ல 13 டைம்ஸ் 1,300க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ 1,300க்கு ஈக்குவலா இருக்குன்னா ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 7 ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கு. இப்போ 1 ரேஷியோ 1,300 அப்படின்னா 7 ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 9,100க்கு ஈக்குவலா இருக்கும். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? அப்போ இந்த சம்மம் நமக்கு தேவையான கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோவும் ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் ஈக்குவலா யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றேன். அந்த ஒரு லாஜிக் வச்சு தான் நம்ம சம் சால்வ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்த 9th சம் அகைன் பெர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நிறைய சம் பாருங்க. நான் எந்தெந்த சம்லாம் வந்துட்டு பெர்சன்டேஜ் இன்வால்வ் ஆகிருக்கோ அந்த சம்ல வந்துட்டு அன்னோன் வேல்யூ எல்லாத்தையும் நான் பார்த்தீங்கன்னா 100ன்னு எடுத்து தான் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். தாராளமாக நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா?
இங்கே நமக்கான சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the income of A is 60% more than that of B. The income of A is increased by 30% and the income of B is increased by 75%. Then the approximate percentage increase in their combined income என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் A and B யோட இன்கம் நம்ம சூஸ் பண்ணா தான் அடுத்தடுத்த சேஞ்சஸ் நம்ம என்னால யூஸ் பண்ண முடியும். செக் பண்ணி பார்த்தா A வோட இன்கம் வந்துட்டு B யோட 60% அதிகமா இருக்குன்னா கவனிச்சு. அப்போ B யோட வேல்யூ வந்துட்டு சப்போஸ் 100 இருந்துச்சுன்னா A வோட வேல்யூ 160 தானே இருக்கும். ஓகேவா? அதை வச்சு பார்க்கும்போது இவங்களோட கம்பைன் இன்கம் எவ்வளோ இருக்குன்னா 260க்கு ஈக்குவலாக இருக்கும். புரிஞ்சுங்களா? A பிளஸ் பியோட கம்பைன் இன்கம் வந்துட்டு 260க்கு ஈக்குவலாக இருக்கும் லாஜிக் படி. சரிங்களா? இப்போ சம்மில் சொன்ன மாதிரி ஏவோட இன்கம் வந்துட்டு 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. 30% போது இதில் 10% வந்துட்டு 16. அப்போ 30%னா 48 ஆட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நியூ இன்கம் வந்துட்டு 208க்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி பியோட இன்கம் வந்துட்டு 75% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இதில் 75 ஆட் ஆச்சு அப்படின்னா 75 ஆட் ஆச்சுன்னா நியூ இன்கம் வந்துட்டு 175க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ எப்படி 160 பிளஸ் 100ங்கிற ஒரிஜினல் இன்கமோட டோட்டல் வந்து 260 இருக்கும். அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் 208 பிளஸ் 175 எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 383 காமிக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கு ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா எவ்வளவு இன்க்ரீஸ் தெரிஞ்சிடும். 123 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 260ல இன்ட்டு 100 போடும்போது நமக்கு வந்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கிடைச்சிடும். நல்லா கவனிச்சுங்க. ஜஸ்ட் எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எவ்வளோ பர்சன்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணா ஜஸ்ட் அந்த ஒரிஜினல் வேல்யூ நியூ வேல்யூ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் அது மேலே எழுதிக்கங்க. தென் இனிஷியல் வேல்யூ இன்டூ 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பாருங்க இங்க ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்துட்டு 123 ஒரிஜினல் வேல்யூ வந்துட்டு 260 இன்டூ 100 போட்டோம்னா நமக்கு வந்து பர்சன்டேஜ் கிடைச்சிடும். செக் பண்ணி பார்த்தா இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 2 டேபிள்ல 5 டைம்ஸ் இது வந்துட்டு 13 டைம்ஸ் 13 பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அகைன் 9 டைம்ஸ்க்கு வந்துட்டு 117 பேலன்ஸ் 6ல பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா அகைன் 4 டைம்ஸ் வரும். ஓகேவா? செக் பண்ணி பார்த்தா அப்ராக்சிமேட் தானே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு 45 இதுக்கு ஒரு 2 45 பிளஸ் 2 அப்ராக்சிமேட்டா 47%. ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் பர்சன்டேஜ் ஒரு சம் தான். ஏன்னா இதில் இந்த குவான்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தென் அலிகேஷன் மிக்சர் இந்த மாதிரி டாபிக்ஸ் இருக்குங்களா. இதில் வந்து நமக்கு ஆல்ரவுண்ட் ஒரு 6 to 7 கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறேன் வேரியஸ் டைப்ஸில். அந்த 3 டாபிக் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சு. சரிங்களா? இங்கே நமக்கு என்ன சம்மன் பார்த்தீங்கன்னா எ மேன் கெட்ஸ் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 30% தென் 15% ஆன் இஸ் ஃபுட் பில் ஹவு மச் ஈக்குவல் சிங்கிள் டிஸ்கவுண்ட் டஸ் ஹி கெட்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட் காமிக்குதுன்னா 30% கிடைக்குது. மறுபடியும் அடிஷ்னலாக வந்துட்டு 30% கிடைச்சதுலேருந்து மறுபடியும் அடிஷ்னலாக வந்துட்டு 15% கிடைக்குது அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான சிங்கிள் டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம்மா பார்க்கும்போது லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் ஒரு சின்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ஷோரூமில் வந்து ஒரு ஷர்ட் பார்க்க போறீங்க. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க. 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இப்போ அதோட விலை எதில் வந்து நிற்கும்? 800 வந்து நிற்கும். நீங்கள் வேணாம்னு சொல்லிடுறீங்க. அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு பை பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த ஷர்ட்டோட மார்க்டு ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1000 ருபீஸு. ஃபைனலாக வந்துட்டு அந்த ஷாப் ஓனர் வந்துட்டு உங்களுக்கு சேல் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னா 700. ஓகேவா? இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 200 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காரு. அப்போ வேணாம் சொல்லியாச்சு. அடிஷ்னல் இன்னொரு 100 கொடுக்கும்போது நீங்கள் வாங்கியாச்சு. அப்போ ஓவரால் வந்து 200 + 100 வந்துட்டு ஓவரால் வந்துட்டு 300ங்கிறது இது எதுக்கு ஈக்குவல் இருக்குன்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட்ங்கிறது இந்த மாதிரி மல்டிபிள் டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இண்டிவிஜுவலாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறத வந்துட்டு வேல்யூல கொடுத்துருக்கேன். இதே மாதிரி சம் தான் அங்கே வந்துட்டு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ்னாவே என்ன பண்ணிக்கலாம்? மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு நான் 100 சூஸ் பண்ணிடுறேன். ஏன் சார் மார்க்கெட் ப்ரைஸ் எப்பவுமே கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் தான் கொடுப்போம். செல்லிங் ப்ரைஸ்லையோ காஸ்ட் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 100 சூஸ் பண்ணியாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ்னா 30%. அப்போ 100ல 30 போச்சுன்னா 70. 30% 30க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15%. லிசன் இதில் 10% 7, 5% வந்து 3.5. அப்போ 15%ங்கிறது 10.5க்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ 70லேருந்து 10 போச்சுனாவே 60, 0.5 போச்சுன்னா 59.5. ஓகேவா? அப்போ அந்த
அந்த ப்ராடக்ட்டோட மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு 100 எவ்வளோ சேல் ஆயிருக்குன்னா 59.5 அப்போ 2க்கான டிஃபரன்ஸா ஓவரால் டிஸ்கவுண்டா இருக்கும். இப்போ 100ல இருந்து 59 போச்சாவே பேலன்ஸ் 41. 41ல இருந்து 0.5 போச்சு அப்படின்னா சிங்கிள் டிஸ்கவுண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 40.5% ஈக்குவலா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு ஷார்ட்டா வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கான்செப்ட்ட ரீகால் பண்ற மாரி நம்ம எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி வந்துட்டு ஒரு டாபிக்லயுமே நெறைய வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாரி டெஸ்ட் சீரிஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு அதே மாரி புக்ஸோட சாஃப்ட் காப்பியும் வந்துட்டு உங்களுக்கு பிடிஎஃப்பா வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே நெறைய ஃப்ரீ கன்டென்ட் இருக்கு. அதே மாரி பிரீமியம் கன்டென்ட் இருக்கு. முக்கியமா நான் சஜெஸ்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க பேங்கிங், ரயில்வே, எஸ்எஸ்சிக்கு வந்துட்டு கம்ப்ளீட் ஆப்டிட்யூட் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் என்னோட வீடியோ லெக்சர்ஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு 1 மந்த்துக்கே வந்துட்டு உங்களுக்கு 199 தான். என்னோட வே ஆஃப் டீச்சிங் கிளாஸஸ் எடுக்கிற விதம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ சோ மச்.